நீ வேலை எப்படி போயிட்டு இருக்கு? வேலை நல்லா போயிட்டு இருக்கவனே. 2ஆம் வேலை முடிஞ்சிட்டு. சம்பளம் எப்படின்னா? சம்பளம் இன்னைக்கு 1,500 சம்பளம். 1,500 எப்படி ரேட்டு? 900 ரூபா பத்துக்க. இது வந்து நீங்க சேவிங் பண்ணிடலாம் அந்த பணத்தை. ஆடையில போட்டா கோடையில உதவுங்கிறது பழமொழி பத்துக்க. சரி, இப்ப நம்ம சேவ் பண்ணி வைக்கக்கூடிய பணம் வந்து நாளைக்கு பின்காலத்துல நம்ம கஷ்டப்படுற நேரத்துல உதவும் பத்துக்க. அது எப்படின்னா? பேங்க் இருக்கு பத்துக்க, தமிழ்நாடு பேங்க் இருக்கு. சரி, அந்த பேங்க்ல வந்து டெய்லி போடணும். டெய்லி போட்டு அங்க கூடுதல் வட்டி உண்டு. எவ்வளவு பணம் போடணும்? அது போடுறது நம்ம தகுதிக்கு பார்த்து போட்டுடலாம். சரி, நம்ம டீம்ல நம்ம போட்டது இல்ல, நமக்கு அது இல்ல, நம்ம வீட்டு செலவுக்கே சரியா போயிருந்துட்டு வையேன். சரி, எங்க சின்ன எல்லாம் போட என்ன இருக்கா பத்தியா தலப்பா? ஆமா, சின்ன போட டெய்லி 300 ரூபா. கண்டிப்பா வேலை இருந்தாலும் இல்லாட்டாலும் கண்டிப்பா 300 ரூபா போட்டே ஆகணும். அது என்ன பேங்க் அப்படி? அந்த பச்சை போர்டு பேங்க், கவர்மெண்ட் பேங்க் தெரியாதா உனக்கு? தெரியாதா? இங்க இருக்கு பத்தி, கிழக்காட்டுல 2 இருக்கு, நெடுவலையில இருக்கு, வேற சேரன்மாதியில இருக்கு. சரி, எல்லா பக்கமும் இருக்கு. அது போட்டு வச்சா உதவிடும். நல்ல ஸ்கீம், நிறைய ஸ்கீம் அதுல இருக்கு. வேணா வேற என்ன ஸ்கீம் இருக்கு அதுல? இப்போ போனஸ் கார்டுன்ட்டு ஒண்ணு ஓபன் பண்ண போறாங்களாம். சரி, எவ்வளவு அந்த வருஷ கடைசியில எவ்வளவு பணம் போட்டிருக்காங்க, அதுல எவ்வளவு வட்டி உங்களுக்கு வருங்கிறது வருமா பத்துக்க. அப்புறம் 60 வயசுக்கு மேல வந்து பென்ஷன் மாதிரி எல்லாம் வருதான். நம்ம 60 வயசு வரை வேலை செஞ்சு டெய்லி 300 ரூபா போட சொல்ல, 60 வயசுக்கு மேல நம்ம சும்மா போய் அதை எடுத்து செலவு பண்ணிடலாம். நம்ம போட்ட 300 ரூபா வந்து பைசா வந்துட்டு இருக்கோம். அது கடையால பெரிய பேங்க் கடை தான். கடைன்ட்டு சொல்லுவாங்க, பேங்க்ட்டு சொல்லுவாங்க. கடை தான். என்ன கடை? கடை பேரு? கடை பேரு வந்து என்ன பேரு வேணா? ஒயின் ஷாப். ஒயின் ஷாப். ஒயின் ஷாப். ஆமா, சரி, ஒயின் ஷாப், தமிழ்நாடு ஒயின் ஷாப். அவ்வளவுதான், தெரியாது. சரி சரி பாப்போம். அப்ப அதுல போட்டு சொல்லுங்க. அதுல கண்டிப்பா போட்டு இப்ப